சீன போலீஸ் மாநாட்டில் பங்கேற்க போலீஸ் மா அதிபர் சீனா பயணம். சிறை பேருந்தில் கரக்கட்டாவை கொல்ல திட்டம், தயார் நிலையில் இருந்த கிளைமோர் குண்டுகள். செயற்கையான தட்டுப்பாடு உருவாகுமாயின் அரிசி இறக்குமதி செய்ய தயார் என அரசாங்கம் எச்சரிக்கை. யாழ் ரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. நவராத்திரி விழா தொடர்பில் இந்து மாமன்றம் விடுத்த கோரிக்கை. ஆட்கடத்தக்காரர்களினால் கைவிடப்பட்ட 6 பேர் மீட்பு. ஊடக சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாலைத்தீவில் போராட்டம். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இலங்கை வருகை தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவில் நடைபெறும் போலீஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சீனாவுக்கு புறப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் நேற்று இரவு சீனாவுக்கு பயணமானார். அதன்படி மத்திய மாகாணம் மற்றும் போலீஸ் நிர்வாக பிரிவின் பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க பதில் போலீஸ் மா அதிபராக செயல்பட நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் மாநாட்டில் பிரியந்த வீரசூரிய உரை நிகழ்த்தவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்த விஜயத்தை முடித்துக் கொண்டு போலீஸ் மா அதிபர் செப்டம்பர் 20 அன்று நாடு திரும்பவுள்ளார். கெகல்பத்தர பத்மே, கமாண்டோ சாலிந்து உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்து என்ற ராணுவ லெப்டினன்ட் கர்னலின் விசாரணையின் போது இது தெரியவந்தது. சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்து பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு துன்புறுத்தியதாக கூறினார். இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பத்திரிகையாளராக மாற விட்டு ஹரக்கட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெகல்பத்தர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்து இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வருகின்றனர். கரக்கட்டாவை ஏற்றி சென்ற சிறைச்சாலை பேருந்து அழுத்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க செய்வதை பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதனால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு கேமராவில் துப்பாக்கியை பொருத்தி அதை செயல்படுத்துவதன் மூலம் ஹரக்கட்டாவை கொல்லும் திட்டம் முன்பே தெரிய வந்தது. தாக்குதலில் ஈடுபட்ட நபரும் தாக்குதலில் பயன்படுத்த தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைது செய்யப்பட்டன. பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டவுடன் கால்நடைகளை வெட்டுவதற்கான திட்டம் நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கேமராவின் இயக்குநரும் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருந்தார். கமாண்டோ சாலிந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கர்னல் பேலியகொட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களால் கீரிச்சம்பா நெல் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பின் அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் கீரிச்சம்பா நெல்லை பதுக்கி வைத்துள்ளார்களா என்று கூறுவதற்கு போதிய தகவல்கள் இல்லை. எவ்வாறாயினும் 40,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி ஏலவே பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் குறித்த கீரிச்சம்பா அரிசி தொகையை இறக்குமதி செய்ய முடியும். எனினும் அது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அறுவடையை கருத்தில் கொண்டு உணவு பாதுகாப்பு குழுவில் கலந்துரையாடி அமைச்சரவைக்கு அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களை வலுப்படுத்துவதற்கு திரைசேரியிலிருந்து குறிப்பிடத்தக்க தொகை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான சிறந்த பெறுபேறுகளும் கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அனாவசியமாக அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்த முயற்சிக்கப்படுமாயின் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என்பதுடன் கீரிச்சம்பா அரிசிக்கு மாற்றீடை கொண்டு வருவது குறித்தும் அனுமதி பெறப்பட்டுள்ளதனால் அதற்கு ஏற்பவும் செயற்பட முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜாயதிச தெரிவித்தார். யாழ்ப்பாண ரத்த வங்கியில் அனைத்து ரத்த வகைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சைகளுக்காக ரத்த வகைகள் சேகரிக்கப்பட்டு யாழ்ப்பாண ரத்த வங்கியில் இருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்காக ரத்த தான முகாம்களை பல இடங்களில் நடத்தியும் நடமாடும் சேவையூடாக ரத்த தான முகாம்களை நடத்தியும் ரத்த வகைகளை சேகரித்து வருகின்றனர். அவ்வாறு சேகரிக்கப்படும் சிகிச்சைகளுக்கு தற்போது போதுமான அளவில் ரத்தம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ரத்த தானம் செய்ய விரும்புபவர்கள் 0777210537 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவித்துள்ளனர். நவராத்திரி விழாக்கள் பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துமாறு அகில இலங்கை இந்து மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது.
குறித்த விடயம் தொடர்பில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபத்தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவிக்கையில், அடுத்த வாரம் முதல் தொடங்கவுள்ள நவராத்திரி காலத்தில் தமிழ் பாடசாலை மாணவர்கள் முழுமையாக அத்தினத்தை கொண்டாடுவதற்கு பாடசாலை அதிபர்கள், கல்வி திணைக்கள பணிப்பாளர், கல்வி அமைச்சின் செயலாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். வருடம் தோறும் நடைபெறும் நவராத்திரி விழா கல்விக்குரிய விழா. அது மட்டுமன்றி மாணவர்களின் கலை ஆளுமையை வெளிப்படுத்தும் காலமாகும். எந்த ஒரு மாணவரும் தனது ஆளுமையை வெளிப்படுத்த வேண்டிய அரிய சந்தர்ப்பமான நாள். கடந்த சில ஆண்டுகளாக நவராத்திரி காலத்தில் பரீட்சைகளையும் ஒரு விளையாட்டு போன்ற நிகழ்வுகளையும் திணைக்களங்கள் நடத்தியமையினால் பல பாடசாலைகளில் கடந்த சில ஆண்டுகளாக நவராத்திரி விழாக்கள் வழமை போன்று சீராக இடம்பெறவில்லை. நவராத்திரி விழாவானது சைவ தமிழர்களுக்கு முக்கியமான விழா காலமாகும். குறிப்பாக இளைய தலைமுறையினர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்றி தமது ஆளுமைகளை வெளிப்படுத்த வேண்டும் வகையினால் பாடசாலை அதிபர்கள், வலிய பணிப்பாளர்கள், கல்வி அமைச்சின் செயலாளர்கள் இதனை கவனத்தில் எடுத்து நவராத்திரி விழாக்கள் பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார். தலைமன்னார் மணல் திட்டை சுற்றிய கடற்பரப்பில் ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 இலங்கையர்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது தலைமன்னாரின் 7ஆம் மணல் திட்டில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறிய ஆட்கடத்தல்காரர்கள் அங்கு கைவிட்டு சென்றதாக தெரியவந்துள்ளது. இவர்கள் 8 முதல் 56 வயதுக்குட்பட்ட வவுனியா, மடு மற்றும் கொக்கட்டிசோலை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணைகளுக்காக அவர்கள் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. மாலைத்தீவில் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியே ஊடகவியலாளர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பித்துள்ளனர். பல்வேறு ஊடக அமைப்புகளை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் காலை 8:30 மணி முதல் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றார்கள். எனினும் போலீசார் அவர்களை பாராளுமன்ற நுழைவாயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு அதன் சுற்றுப்புற வளாகத்தை சுற்றி கடுமையான பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு பாராளுமன்றத்துக்கு செல்லும் அனைத்து வீதிகளும் மூடப்பட்டுள்ளன. இந்த சட்டம் மூலம் பத்திரிகை சுதந்திரத்திற்கு இடையூறாக இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக ஊடகவியலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் இந்த சட்ட மூலத்தை ரத்து செய்யுமாறு 150க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கையொப்பமிட்ட மனு ஒன்று ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் சட்டமூலம் தொடர்பான செயல்முறைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா 19 வயதிற்குட்பட்ட மகளிர் கிரிக்கெட் அணி நேற்று திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள 20-20 மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கு பெற்றுவதற்காக இந்த அணி இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இந்த அணி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிலிருந்து நேற்றைய தினம் இரவு 10:45 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. 20-20 மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 20, 21, 24 மற்றும் 26, 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.